எனக்கு அனுப்ப சொல்லுங்க. ஓகேம்மா. முதல்ல நான் சிரிக்கிறேன், ம். அப்புறம் ஊரு சிரிப்பா சிரிக்கட்டும். அந்த கயல் சிரிப்புல சிக்கி சின்ன பின்னமாகணும். சரிம்மா. வாங்க கார்த்திக், உள்ள வாங்க. என்ன கயல், திடீர்னு வர சொல்லியிருக்க? உட்காருங்க. ஆனா இப்போ சினிமா இருக்கிற சூழ்நிலையில அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா? ஆ, ஆ, அதான் கேட்கலான்னு வந்தேன். நேத்ரா, வாட் ஹேப்பன் ஃபார் யூ? என்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு தெரியாதா என்ன? படம் செம்மத்தியா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஃபினான்ஷியர்ஸ் கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ், அமர்க்கலமான ஃபீட்பேக் வந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட ஒரு ஃபினான்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு தான் வரேன். நல்லா போச்சு. சீக்கிரமா ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆ, நானும் கேள்விப்பட்டேன். அந்த கார்ப்பரேட் கம்பெனி மீட்டிங் தானே? ஆமா, அதான் சொன்னேனே நல்லா போச்சுன்னு. அப்புறம் வேற என்ன சொல்லு. சம்பத்சர பாத்தியா? அதெல்லாம் இருக்கட்டும் பிருத்வி. கார்ப்பரேட் ஆளுங்க வனமோகினி படத்துக்கு மைனஸே கையல் தான் சொன்னாங்களாமே. அதனால ஃபைனான்ஸ் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாமே. அதுவும் என் காதுக்கு வந்துச்சு பிருத்வி. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. வாட்? இருக்கட்டுமே. கவலைப்படாதீங்க சார், சீக்கிரமாவே கிடைக்கும். மனமோகினி ரிலீஸ் ஆனா அதுல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கிடைக்கும் சார். அது உங்க கையில தான் இருக்கு சார். என் கையில ஒண்ணு இல்லாம தான் காவிய தலைவியே நடக்காம இருக்கு. ஓகே, ஒரு ப்ரொடியூசரோட பெயின் எனக்கு தெரியாதா? ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு ரிலீஸுக்கு அலையிறதுங்கிறது உடம்பு சரியில்லாத குழந்தைய தூக்கிக்கிட்டு காசு களையிற மாதிரி. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ, ஆனா நமக்கு நம்ம குழந்தை பொழைக்கணுங்கிற நம்பிக்கை இருக்கணும். அத மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் இன்னைக்கு நீங்க இருக்கீங்கம்மா. ஆனா ஒண்ணு கயல், அந்த நாகலிங்கம், கிரிதரன், ராவ் 3 பேரும் படத்தை பார்த்துட்டு சொன்ன விஷயங்கள் இண்டஸ்ட்ரி முழுக்க பரவிடுச்சு. அவங்க சாதாரண ஆள் இல்லம்மா. ஒரு படத்தை பத்தி சொன்னா அது 100% கரெக்டா இருக்கும். அவங்க சொன்னதை கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஓகே, என்ன ஒண்ணு, காவிய தலைவி ரிலீஸ் கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ இல்ல. அப்படி இருக்கிறப்போ பேர்ல எதையாவது எழுத வேண்டிய நெருக்கடி அவங்களுக்கு. நாம அதுக்கு சான்ஸ் கொடுத்துடக்கூடாது. இனிமே பிரஸ் மீட்டுக்கு போறதுக்கு முந்தி என்ன பேசணும், தர்ம சங்கடமா ஏதாவது கேட்டா அதை எப்படி கூலா ஃபேஸ் பண்றது, எல்லாத்தையும் முன்கூட்டியே யோசிச்சு வச்சுக்கோ. நோ ஃபீல், நோ வரிஸ். புரியுதா? புரியுது பிருத்வி. வரேன் பிருத்வி. சார் வரேன் சார். முதல் படத்தில் ஹீரோவோடு காதலோ காதல், கேள்வி கேட்ட நிருபரை மிரட்டிய புதுமுக நடிகை. சாரி,
நான் இப்ப என்ன பண்ணணும்? தம்பி, படத்தை ஓட வைக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்க்கணும். தம்பி, உடனே போய் ரெடி ஆயிட்டு வாங்க தம்பி. சேனல் மீட்ல கலந்துக்கங்க. கையல் உங்களை பார்த்தா எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கங்க. எல்லாம் சரியாயிடும் தம்பி. ஓகே சிவம், ஓகே. என் காதலுக்கு என்ன உயிர் இருக்குன்னு சொல்றீங்க. ஃபைன் ஃபைன். இப்ப அதை குடிச்சு என் காதலை கெடுத்துக்க நான் விரும்பல. ஓகே, நீங்க ரெடி ஆகுங்க தம்பி. நான் இப்ப எப்படி பிருத்வி முகத்தை பாக்குறது? பார்த்தா என்ன நடக்கும்? அவர் இதை எப்படி எடுத்துக்கிட்டாரு? என்கிட்ட எப்படி நடந்துக்குவாரு? எதுவுமே புரியல. படத்துக்கு இதால ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு. நினைக்கிறேன். ஓ, நான் ஓடட்டும் சிவம். நான் பொய் சொல்லலையே. உண்மைதானே சொன்னேன். சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. கயல் நான் பேசுனதெல்லாம் கேட்டு போயிருக்கா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவ நம்பருக்கு ட்ரை பண்ணுங்களேன். என்ன சொல்றான்னு பாப்போம். தம்பி, கையலோட நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. நாட் ரீச்சபிள், நாட் ரீச்சபிள். அவ யாருக்குமே ரீச்சபிள் இல்ல. எனக்கும் சரி, அவங்களுக்கும் சரி நாட் ரீச்சபிள். எல்லாருக்குமே நாட் ரீச்சபிள். கயல், யூ ஆர் கிரேட். கயல் கூட ஒரு செல்ஃபி. ஒரே ஒரு செல்ஃபி. கயலோட ஒரு செல்ஃபி. டைட்டில் எப்படி இருக்கு சிவா? எனக்கு அது வேணும் இது வேணும்னு நான் கேட்டதில்ல. ஆனா இப்போ கேக்குறேன். மனமோகினி ஓடணும், நல்லா ஹிட் ஆகி பெருசா ஓடணும். அத கூட எனக்காக கேட்கல, எல்லாருக்காகவும் தான். என் மேல நம்பிக்கை வச்சு இந்த படத்துல நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்தாரு தினேஷ். என்ன மாதிரி அவருக்கும் முதல் படம், அவரும் ஜெயிக்கணும். அதே மாதிரி இந்த படத்துல என்ன நடிக்க அனுமதிச்ச ரெட்டி சார், ரொம்ப பெரிய மனசு அவருக்கு. என்ன ஒரு நடிகையா மாத்தினது மட்டும் இல்லாம என்ன இன்னொரு படத்துல நடிக்க அனுமதிச்சது பெரிய விஷயம். மனமோகினி ஓடனாதான் காவிய தலைவி பாதிப்பு இல்லாம இருக்கும். ரெட்டி சார் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. மேடம் கொஞ்சம் க்ளோஸாக வாங்க சார். நீங்களும் கொஞ்சம் க்ளோஸாக வாங்க சார். கொஞ்சம் நெருக்கமாக நின்னா நல்லா இருக்கும். ரொமான்டிக் ஸ்டில் தான் சார் வேணும். ஆ ஆ அப்படி இல்லைங்க சார். மேடம் கொஞ்சம் க்ளோஸ் வாங்க சார். பெட் லுக் பண்ணிக்கலாமா சார்? அப்பதான் சார் ரொமான்ஸ் ஜாஸ்தியாக கிடைக்கும். படத்துல இந்த மாதிரி கான்செப்ட் எதுவுமே இல்லையே. நான் வேணும்னா தினேஷ் கிட்ட கேட்டுட்டுமா? அப்போ எல்லாத்தையுமே தினேஷ் கிட்டே கேட்டு பண்ணிருக்கலாம்ல. ஆமா, நாங்களாம் ஒன்றும் தெரியாதவங்கல்ல. சரி விடுங்க சார். யாரும் எதுவும் எடுக்கவும் வேண்டாம், சேர்க்கவும் வேண்டாம். விட்டு தள்ளுங்க.
படத்தோட தலையெழுத்து என்னவோ அப்படியே ஆகட்டும். இல்ல பிருத்வி